10th standard chapter 1 relations and functions. இதில் exercise 1.1ல first question find a cross b, a cross a and b cross a. இது 3யும் find பண்ணும். அதுக்கு 3 subdivision கொடுத்துருக்காங்க. ஓரோ subdivisionக்கும் இது மூணுமே find பண்ணும். இப்போ first subdivision என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற ஒரு செட்டும் பிங்கிற ஒரு செட்டு ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 3யும் find பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது a cross b find பண்ணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த செட்ஸ் எழுதிக்கலாம். ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 -2 3 b equal to பியோட செட்டு வந்துட்டு 1, -4. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஓரோனத்துக்கும் ஃபஸ்ட்டு a cross b ஃபைண்ட் பண்ணணும். a cross b is equal to a cross b னா a subset, அந்த a குள்ள செட்டு கொடுத்துருக்காங்களா அது cross இந்த b குள்ள செட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு a குள்ள செட் என்னது 2, -2, 3 a இந்த cross b bங்கிற செட்டு 1, -4. அப்போ a cross b னா aங்கிற செட்டு cross bங்கிற செட்டு எழுதிட்டோம். இது எப்படி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம 9th இது படிச்சிருக்கல a cross b இந்த செட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த செட் இருக்குல்ல இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்து இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்டாக எழுதுவோம். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த எலமெண்ட் எடுத்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து செகண்ட் இருக்கிறத எடுத்து அதே மாதிரி இது ரெண்டும் எழுதுவோம். தேர்டு இருக்கிற இந்த எலமெண்ட் எடுத்து எழுதுவோம். ஓகே, அப்போது a cross b ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேராக எழுதணும். ஓரோனமும் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வச்சு செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அது ஆர்டர்டு பேராக எழுதுவோம். ஓகே, அப்படி எழுதுறது தான் நமக்கு வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross b ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு a cross b ஈக்குவல் டு செட் ஆஃப் அந்த ஆர்டர்டு பேரை எழுதுவோம். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டும் தட் மீன்ஸ் 2, 1 இது கமா. அடுத்து ஃபஸ்ட்டு அதே தான் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வச்சு இதுகளுக்கு செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போ 2, 1 நெக்ஸ்ட்டு 2, -4 2, -4. அப்போ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வச்சு இது ரெண்டு எழுதிட்டோம்ல. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்டு கமா -2, இதில் இருக்க ஃபஸ்ட்டு 1 கமா அடுத்து -2, -4 -2, -4 இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் இங்கே 3, 1 நெக்ஸ்ட்டு 3, -4 3 கமா போடணும் 3, -4. ஸோ இதான் a cross b ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு அது ரெண்டும் நம்ம ஆர்டர்டு பேரில் எழுதியிருக்கோம். இதான் a cross b 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 3, -4 a cross b முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும் a cross a ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயும் அதாவது 3 சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ணும். ஓரோ சப்டிவிஷனுக்கு இது மூணுமே ஃபைண்ட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே இது மூணுமே ஃபைண்ட் பண்ணும். இப்போ a cross b ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் a cross a இஸ் ஈக்குவல் டு a cross ஏன்னா ஏங்கிறத 2 டைம்ஸ் ஏங்கிற செட்டை தான் எழுத போகிறோம். ஏங்கிற செட்டு 2, -2, 3 cross பின்னி ஏங்கிற செட்டே தான் 2, -2, 3 ஓகே which is equal to என்ன பண்ணும் இங்கே இருக்க இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு செகண்ட் அது ஃபஸ்ட்டு இந்த செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு இது 3 எழுதுவோம் இல்லை. இப்போ எப்படி எழுதணும் செட் ஆஃப் ஆர்டர்டு பேரில் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு இது 2, இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் 2, 2, நெக்ஸ்ட்டு 2, -2 2, -2 நெக்ஸ்ட்டு 2, 3 2, 3 நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் வச்சு இது எழுதுவோம் -2, 2 -2, -2, -2 -2, -2, -2, -3 நெக்ஸ்ட்டு தேர்டு 3, 2 3, -2, 3, 3 ஸோ a cross a எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு b cross a ஈக்குவல் டு இப்போ பிங்கிற செட்டு தான் ஃபஸ்ட் எழுதணும். b cross a பிங்கிற செட்டு வந்துட்டு 1, -4 b இந்த cross a ஏங்கிற செட்டு வந்துட்டு 2, -2, 3 இப்போ இதுதான் நம்ம எழுத போகிறோம். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு தான் இது ஆர்டர்டு பேராக எழுதுவோம். இப்போ செட் ஆஃப் இந்த ஆர்டர்ட் பேரில் எழுதுகிறோம். ஆர்டர்ட் பேருக்கு தான் நம்ம இப்படி ப்ராக்கெட்டில் எழுதுறது. ஓகே, இப்போ ஆர்டர்ட் வந்து 1, 2 நெக்ஸ்ட்டு 1, -2 1, -2
comma next 1 comma 3 1 comma 3 comma next minus 4 comma 2 comma minus 4 comma minus 2 comma minus 4 comma 3. ஸோ பி க்ராஸே ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபிங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம ஏ க்ராஸ் ஏ பி க்ராஸே இது 3 ஃபைன் பண்ணோம். அப்போ அது 3 ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இனி செகண்ட் சப்டிவிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு செட் ஆஃப் பி கமா கியூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்குள்ள செட்டும் பி கமா கியூ தான், பிக்குள்ள செட்டும் பி கமா கியூ தான். அப்போ 2 செட்டு இருக்குது, ஏ பிங்கிற 2 செட் இருக்குது. அதுக்கு இந்த 3 ஃபைன் பண்ணுவோம். ஏ க்ராஸ் ஏ பி க்ராஸ் ஏ இது 3மே இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஃபைன் பண்ணும். ஓகே, பிங்கிறதும் பி கமா கியூ. ஏன்னா செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூன்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஏங்கிற செட்டும் பி கமா கியூ தான், பிங்கிற செட்டுக்கும் பி கமா கியூ தான். இதுக்கு நம்ம அதே மாதிரி அந்த 3 ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஏ க்ராஸ் பி ஃபைன் பண்ணணும். ஏ க்ராஸ் பின்னா ஏங்கிற செட் என்னது, பி கமா கியூ க்ராஸ் பிங்கிற செட்டு பி கமா கியூ. இப்போ இது ரெண்டும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். பி கமா கியூ இன்ட்டு பி கமா கியூன்னு வரும். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த எலிமெண்ட் வச்சு இது 2 எழுதுவோம். செட் ஆஃப் ஆர்டர்டு பேரில் எழுதுவோம். பி கமா பி ஃபஸ்ட் எலிமெண்ட் இது ஃபஸ்ட்டும் பி கமா பி கமா அடுத்து பி கமா கியூ கமா அடுத்து செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இது 2 எழுதுவோம். கியூ கமா பி கியூவும் இதுவும். நெக்ஸ்ட்டு கியூ கமா கியூ கியூ செட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம். பி கமா கியூ நெக்ஸ்ட்டு கியூ கமா கியூ. ஓகே, அது ஏ க்ராஸ் பி ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, ஏ க்ராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் ஏனாலும் அதுதான் செட் ஆஃப் பி கமா கியூ க்ராஸ் ஏங்கிறது பின்னியும் செட் ஆஃப் பி கமா கியூ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், நம்ம செட் ஆஃப் ஆர்டர்டு பேரில் எழுதுவோம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம். பி கமா கியூ கமா செகண்ட் எலிமெண்ட் எடுத்து கியூ கமா ஃபஸ்ட்டு இருக்கிறது பி கமா கியூ கமா கியூ. ஏ க்ராஸ் ஏ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, பி க்ராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட்டும் பி கமா கியூ க்ராஸ் செட் ப்ராக்கெட் இப்படி தான் போடணும். ஓகே, க்ராஸ் அடுத்து ஏங்கிறதும் பி கமா கியூ செட் ப்ராக்கெட். ஓகே, இது ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இது 2 ஆர்டர்டு பேரில் எழுதுவோம். இப்போ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் தான் இங்கே உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் இப்படி எழுதணும். இது செட் ப்ராக்கெட்டு. ஓகே, செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட் இதுவும் பி கமா நெக்ஸ்ட்டு பி கமா கியூ கமா நெக்ஸ்ட்டு கியூ கமா பி கமா கியூ கமா கியூ. இது 3 ஃபைன் பண்ணியாச்சு. நீ நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன். இங்கே தேர்டு சப்டிவிஷன் ஏங்கிற செட் வந்து எம் கமா என்னும் பிங்கிறது நல் செட். இது நல் செட்டு தான் சொல்லுவோம். ஏங்கிற ஒரு செட்டும் பிங்கிறது நல் செட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதே போல் 3 ஃபைன் பண்ணோம். ஓகே, இப்போ தேர்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம், ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பிங்கும் போது ஏங்கிற செட் வந்துட்டு எம் கமா என் க்ராஸ் பிங்கிறது நல் செட். இப்போ ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு எப்பயுமே வந்துட்டு ஒரு செட்டும் அது கூட ஒரு நல் செட்டு நம்ம க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணல. இப்போ ப்ராடக்ட் பண்ணல நமக்கு வந்துட்டு ஒரு நல் செட்டு கூட எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு நல் செட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நல் செட்டுங்கும் போது ஒன்று நமக்கு எந்த எம்டி செட்டாக எழுதலை, இல்லாட்டி நல் செட் இதுவே அப்படி எழுதிக்கலாம். அப்போ ஏ க்ராஸ் பிங்கிறது ஒரு செட்டும் அது கூட நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது நல் செட்டாக இருந்தால் அதுக்குள்ளே ப்ராடக்ட் வந்துட்டு ஏங்கிற செட்டு எம் கமா என்னும் பிங்கிறது நல் செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ க்ராஸ் பிங் போது ஒரு செட்டு ஒரு நல் செட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணையில் கிடைக்கிற ஆன்சரும் நல் செட்டாக தான் இருக்கும். ஓகே, ஒன்று இப்படி எழுதுனா இல்லாட்டி சிம்பிள் எழுதுனாலும் ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுவோம், ஏ க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு எம் கமா என் க்ராஸ் பின்னி ஏங்கிற செட்டே தான் எம் கமா என். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இது 2 நமக்கு செட்டு தான், ஒரே செட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே செட் எழுதுறது ஏ க்ராஸ் ஏ. இதுக்குள்ளே செட் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட் எடுத்து இது 2 எழுதுவோம்.
எம் கமா ஃபஸ்ட்டு இருக்கிற எலிமெண்ட் எம் கமா எம் கமா ஃபஸ்ட்டு இருக்கிற எலிமெண்ட்டும் செகண்டும் எம் கமா என். அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக எழுதிப்போம், ஆர்டர்டு பேராக எழுதிப்போம். அப்போ எம் கமா எம் கமா எம் கமா என் கமா அடுத்து செகண்ட் எலிமெண்ட் என் கமா எம் கமா என் கமா என். ஃபஸ்ட் இதுவும் இதுதான் ஏ கிராஸ் ஏ அதுக்கான ப்ராடக்ட். ஓகே, இப்போ எம் கமா என் கிராஸ் எம் கமா என்ன ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து இது ரெண்டும் எம் கமா எம் கமா எம் கமா என் கமா என் கமா எம் கமா என் கமா என். இது முடிஞ்சது. தேர்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது நல் செட் கிராஸ் ஏங்கிற செட்டு எம் கமா என். இப்போ சேம். இப்போ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு நல் செட்டு ஒரு செட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணல என்ன கிடைக்கும், கிடைக்கிற ஆன்சரும் நல் செட்டாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்ப்ளீட்டட்.